வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட்ல முத்துவோட அப்பா விஜயாவும் அண்ணாமலையும் இப்போ கிராமத்துக்கு வராங்க. அண்ணாமலை பார்த்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமா வா அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. என் கூட அங்க யார் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. பார்த்தா விஜயா நின்றுட்டு இருக்கிறாங்க. உன் பொண்டாட்டி விஜயாவுமா வந்திருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப அதிர்ச்சியா. என்னப்பா அம்மா வந்திருக்கிறாங்க இங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்றாங்க, அதான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஊருக்கு வந்துட்டேன்ல, உங்க அம்மாட்ட பணம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கல்யாண செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னா இருக்க போற 2 நாளையில எங்க அம்மா மனசுல நீ இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னா நீ கேக்குற காசு உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம விஜயாவுமே சம்மதிச்சிடுறாங்க. மீனா இப்போ வாசல் பெருக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயா வந்து அதை ஏன்ட்ட கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்துப்பாட்டி விஜயாட்ட சொல்றாங்க, வாசல் தெளிக்கிறப்ப வாசல்ல சாணி தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூக்கெல்லாம் மூடிட்டு சாணியை கரைச்சி தெளிக்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறமா விறகடுப்புல தான் சமைக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. விறகெல்லாம் கொண்டு வந்து விஜயா இப்போ அடுப்பு மேல வைக்கிறாங்க. இதை மேல வைக்க கூடாதத்த, கீழே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இவ்வளவு நிறையால வைக்க வேணாத்த, கொஞ்சம் வச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. விஜயா இப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. என் மாமியார்கிட்ட நான் பணம் வாங்கணும்னா அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல எல்லா வேலையும் இப்ப நான் தான் பண்றேன் பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பண்றதுக்கு பிடிக்கவே இல்லை பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூ கட்டுறவன் என்னன்னா மாமியார் மாதிரி என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறேன் பார்வதி அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ரோகிணி ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு விஜயா நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ரோகிணி மூலமா மனோஜோட லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரோகிணி சரியான ஃப்ராடுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் விஜயாவுக்கு தெரிய வரும்போது அவங்க தலையிலே இடி விழுந்த மாதிரி ஆக போகுது. ரோகிணி பத்தின உண்மை எப்ப தெரிய வரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.